அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடியிருப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய சேமியா கேசரி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது அதே நெய்யிலேயே நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். சேமியாவை நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த சேமியாவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும்போது தான் உங்களுக்கு சேமியா கேசரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போது சேமியா நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எந்த கப்பில் நீங்கள் சேமியா எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துட்டு சேமியாவை நல்லா வேக விடுங்க. இப்போது இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சேமியா நமக்கு நல்லா வெந்து வரணும். சேமியா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். சேமியா வேகும்போதே நான் இதில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் சர்க்கரை உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நான் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை விட கெட்டியாக வேண்டாம். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறமா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப இறுகிரும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான சேமியா கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.